பிரசங்கியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பிரசங்கி 8:4. ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. நீர் என்ன செய்கிறீர் என்று அவனுக்கு சொல்லத்தக்கவன் யார்? ராஜாவின் வார்த்தை எங்கே இருக்கிறதோ அங்கே அதிகாரம் இருக்கிறது. மற்றவர்கள் பேசுகிற வார்த்தைக்கும் ஒரு ராஜா பேசுகிற வார்த்தைக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. ராஜாவின் வார்த்தை சட்டமாகிறது. ராஜாவின் வார்த்தையில அதிகாரம் இருக்கிறது, ஆளுகை இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. அதை ஒருவனாலும் எதிர்த்து நிற்கவே முடியாது. ஒரு ராஜாவின் வார்த்தை. ரோம அரசாங்கத்தை கீழாய் 100 அதிபதிகள் இருந்தார்கள். 1000 பேருக்கு அதிகாரிகளாய் இருந்தார்கள். 6000 பேருக்குரிய சேனாபதிகள் இருந்தார்கள். ஒரு சாதாரண 100க்கு அதிபதி இயேசுவை பார்த்து, ராஜாதி ராஜாவை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு கீழே 100 போர்ச்சேவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு என் மேல் அதிகாரம் உண்டு, எனக்கு அவர்கள் மேல் அதிகாரம் உண்டு. ஒருவனை வா என்று சொன்னால் அதிகாரத்துக்கு கட்டுப்படுத்தி மரியாதையாய் அவன் வருகிறான். போ என்று சொன்னால் அவன் போகிறான். ஒரு 100க்கு அதிபதியின் எல்லைக்குள்ளே அவனுக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் ராஜாதி ராஜாவாகிய இயேசுவுக்கு என்ன அதிகாரம்? அவர் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடையவர். 100க்கு அதிபதி ஒரு நோயை பார்த்து, ஒரு பேயை பார்த்து போ என்றால் போக மாட்டான். அவனுடைய அதிகாரம் ஒரு சின்ன அதிகாரம். ஆகவே அந்த 100க்கு அதிபதி இயேசு ராஜாவினுடைய அதிகாரத்தை உணர்ந்து சொல்லுகிறான், இவ்வளவு அதிகாரம் பெற்ற நீர் என் வீட்டுக்கு வந்து என் வேலைக்காரனை சோமாக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை சொல்லும், ஒரு வார்த்தை. நீர் ஒரு வார்த்தை சொன்னபோது உலகமெல்லாம் உண்டாயிற்று. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாம் உம்முடைய ஒரு வார்த்தை. வெளிச்சம் உண்டாக கடவது, உண்டானது. கர்த்தருடைய வார்த்தையினுடைய அதிகாரத்தை அறிந்திருந்தார். ராஜாவின் வார்த்தை எங்கே உண்டோ அங்கே அதிகாரம் உண்டு, அங்கே ஆளுகை உண்டு, அங்கே வல்லமை உண்டு. நம்முடைய ஆண்டவர் உங்களையும் என்னையும் ராஜாவாக, ராஜாத்தியாக அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். நீங்கள் மறுபடியும் பிறக்கும் போது, ரட்சிக்கும்படி போது ராஜாதி ராஜாவின் பிள்ளைகளாய் பிறக்கிறீர்கள். கர்த்தருடைய குடும்பத்திலே பிறக்கிறீர்கள். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே தேவன் உங்களுக்கு பாராட்டி இருக்கிற அன்பு எவ்வளவு பெரியது. அந்த வானாதி வானங்களை உண்டு பண்ணினவரை அப்பா, பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுயார் ஆவியை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். ஆனால் நீங்கள் அபிஷேகம் பெறும்போது, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வந்து வாசம் பண்ணும்போது, கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் வந்து வாசம் பண்ணும்போது ஒரு ராஜரீக அபிஷேகத்தை உங்களுக்கு தருகிறார். உங்களுடைய வார்த்தையையும் ஒரு ராஜாவின் வார்த்தை கொப்ப வல்லமையுள்ளதாய் மாற்ற விரும்புகிறார். நமக்குள்ளே வந்து ஆவியானவர் சொல்லுகிறார், என்னுடைய கரத்தின் கிரியைகளை குறித்து எனக்கு கட்டளையிடுங்க. ஆண்டவருக்கு கட்டளையிடும்படி கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு ராஜரீக அபிஷேகத்தை ஆண்டவர் தருகிறார். அதைத்தான் நாம் வெளிப்படுத்தல் 1:6 இவ்விதமாய் வாசித்தோம். நம்மிடத்தில்
அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்முடைய தேவனாகிய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றின அவருக்கே மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உலகத்தாரிலும் உங்களை விசேஷமுள்ளவர்களாய் மாற்றினேன். இனி நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, ராஜாவின் வார்த்தை அதிகாரமுள்ள வார்த்தையாய் இருக்கிறது போல நீங்கள் எனக்கு முன்பாக ராஜாக்களாக ஆசாரியர்களாக இருப்பீர்கள். அதை அப்படியே ஏற்றுக்கொண்ட வெளிப்படுத்தல் 5:10 வாசிக்கிறோம். எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றினீர். 2 வார்த்தை சொல்லுகிறார். எப்படி இயேசு பிதாவுடைய வலது பார்சத்தில் 2 பாகமாய் வீற்றிருக்கிறாரோ, ஒரு பாகம் ராஜாதி ராஜாவாக ஆளுகிறவராய் இருக்கிறார், மற்ற பக்கம் நமக்காக பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியனாய் இருக்கிறார். ராஜாவையும் ஆசாரியனையும் ஒன்றாய் இணைத்து 1 பேதுரு 2:9 வேதம் சொல்லுகிறது, ராஜரீக ஆசாரிய கூட்டத்தார். பேதுரு சொல்லுகிறார், நீங்கள் ராஜரீக ஆசாரிய கூட்டத்தார், நீங்கள் ராஜரீக ஆசாரிய கூட்டத்தார். நீங்கள் யார்? கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார்? ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? நீங்கள் யார்? ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெயரை கொடுக்கிறது, வேதம் ஒரு பெயரை கொடுக்கிறது. நீங்கள் ராஜரீக ஆசாரிய கூட்டத்தார். சிலர் அந்த பெயரை ஏனோ தானு விட்டுலாம், சிலர் அந்த பெயரை சுதந்தரித்துக் கொள்ளலாம். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க சுதந்தரித்துக் கொண்டு அதை விசுவாசித்து அதை ஏற்றுக்கொண்டு, கர்த்தர் என்னை ராஜாவாய் வைத்திருக்கிறார், ராஜாவின் வார்த்தையிலே அதிகாரம் உண்டு, நான் வீணான வார்த்தைகளை அசுத்தமான வார்த்தைகளை நான் பேச மாட்டேன், ராஜாவின் வார்த்தையில் அதிகாரம் உண்டு, ராஜாதி ராஜாவின் பிள்ளைகள் வார்த்தைகள் சிருஷ்டிக்கக்கூடியது, பிசாசுகளை துரத்தக்கூடியது. இந்த வார்த்தைகளை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். உங்க அப்பா அம்மா வேணா, நீ ஒரு ராஜாப்பா சொல்லியிருக்க மாட்டாங்க. உங்க டீச்சர்கள் நீ ஒரு ராஜா, நீ ஒரு ராணி யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. யாரும் சொல்லாததை ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க எவ்வளவு தாழ்மை மனப்பான்மையில நீங்க உழந்துட்டு இருந்தாலும், நான் ஒன்றுக்கு உதவாதவன், நான் சரியாக படிக்காதவன், நான் கருப்பாக இருக்கிறவன், நான் அசிங்கமாக இருக்கிறவன், எல்லாராலும் துடைத்து போடப்பட்ட ஒரு குப்பையை போல இருக்கேன், தூசியை போல இருக்கேன், என்னதான் சொன்னாலும் உங்களை உருவாக்கினவர், உங்களை தேடி வந்தவர், உங்களுக்கு ரத்தம் சிந்தினவர் சொல்லுகிறார், உன்னை ராஜாவாய் நான் தெரிந்து கொண்டேன். ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் நீங்கள் இருக்கீங்க. ஆமென், அல்லேலூயா. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அம்மா, சின்ன பிள்ளையில பெரிய பிள்ளையா அந்த பிறகு கூட சின்ன ராசான்னு கூப்பிடுவாங்க. ஒரு செல்ல பேர், அப்பா அம்மா வச்ச பேர் சாம்ஜபத்ரு. ஆனால் ஒரு செல்ல பேர், எல்லாருக்கும் ஏதாவது செல்ல பேர் வச்சுருப்பாங்க. சிலர் கிளவியான கூட பாப்பான்னு கூடுவாங்க, செல்ல பாப்பா. சிலருக்கு பட்ட பேர் இருக்கும். சின்ன பிள்ளையில 4 வயசுல மொட்டை போட்டிருப்பாங்க, ஏய் மொட்டை வா. அவனுக்கு முடி வளர்ந்து சடமாரி ஆகி தரமட்டம் தொட்டா இருந்தா கூட மொட்டை அந்த பேரை சொல்லி கூடுவாங்க. சிலருக்கு அந்த பேரே ஒரு காரண பேரா மாறிடும். வேதம் சொல்லுகிறது 1 சாமுவேல் 25:25 ஒருவனுடைய பெயர் எப்படி இருக்கிறதோ அப்படியே அவன் இருக்கிறான். எங்க அம்மா
நான் ஒரு ராஜாவாவே நினச்சி சின்னராசான்னு கூப்பிட்றதில்ல. ஏன் சின்னராசான்னு கூப்பிட்டாங்க? எனக்கு ஒரு பொல்லாத அண்ணன் உண்டு, அவர் தான் மூத்தவர். எங்கள் அம்மா சின்னராசான்னு கூப்பிட்டா அவருக்கு கோபமாக வரும். ஏன் கோபமாக வருமோ தெரில. எங்கள் அம்மா அப்படி ராசா ராசான்னு கூப்பிட்டே எங்கள் மூத்த அண்ணன் பகைக்க ஆரம்பிச்சிட்டார். ஆண்டவர் உங்களை ராசா ராசாத்தேன்னு கூப்பிட்றதுனாலேயே சாத்தா உங்களை பகைக்கக்கூடும். சாத்தான் என்ன பகைச்சாலும் நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டியதே இல்லை. ஆமென், அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுக்கு பேர் வைக்கும்போது பைபிளில் இருந்து ஒரு அழகான ராசா ராசாத்தி பிரின்சஸ் பேர் வைங்க. ஒருவனுடைய பேர் எப்படி இருக்கிறதோ அதை பார்த்தா மற்றவங்கெல்லாம் கூப்பிடுவாங்க. அந்த திருப்பி திருப்பி உங்களை ராஜான்னு கூப்பிட 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 உங்களுக்குள்ள ஒரு அந்தஸ்து உண்டாகும். அதனால தான் சிலர் பேர் ஆண்டவருக்கு பிடிக்கல, ஆண்டவர் மாற்றினார். இந்த பேர் வேண்டாப்பா, ஆபிரகாம் வேண்டாம், ஆபிரகாம். ஹாம் என்றால் யெகோவா. அந்த பேரை உன் பேரோடு இணைத்துக்கு, அப்போதான் நீ ராஜாவாதி இருப்பார். சாராய் நல்லல, பல ராணிகளுக்கு நீ ராணியாய் இருப்பாய். சாராள் என்று மாற்றினார். யாக்கோபுன் பேரை வச்சே, அதனால தான் நீ எத்தனா போயிட்டாப்பா. இஸ்ரவேல், மனிதனோடும் தேவனோடும் போராடி மேற்கொள்ளுகிறவர். இஸ்ரவேல் என்று பெயர் வைத்தார். புதிய பெயரை வைத்திருக்கிறார். சீஷனாய் அழைத்த போது சீமோன் நாணல். ஆண்டவர் சொன்னா இந்த பேரே வேண்டாம். நாணலை மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஆடிட்டு நிலையில்லாமல் இருக்கிற வாழ்க்கை உனக்கு வேண்டாம். கற்பாறை போல உறுதியாக இருக்கணும். பேதுருன்னு மாட்டினார். ஏன்ட்ட ஒரு தாயார் வந்து அழுதாங்க. என் 2 பிள்ளைகளுக்கும் படிப்பறில் ஃபெயில் ஆயிட்டாங்க, அவனுக்காக ஜெபம் பண்ணுங்க. எப்போ பார்த்தாலும் டிவியை போட்டு சினிமா 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 பார்த்துக்கிட்டே இருக்கான். சரி, உங்கள் பிள்ளைகள் பேர் என்னன்னு கேட்டேன். மூத்த மகன் பேர் கமலஹாசன். ஆஹா, ஏன் சினிமா பார்க்க மாட்டான்? ஏன் சினிமா பார்க்க மாட்டான்? அடுத்த பையன், மூத்த பையன் பேர் ராஜேஷ் கண்ணா. இப்படி கண்ணா பின்னான்னு பேர் வச்சதுனால தான் பலரும் பல திசையில் போகிறாங்க. ஆண்டவர் நமக்கு ஒரு பேரை கொடுக்கிறார். உங்கள் அப்பா அம்மா என்ன பேரை வச்சிருந்தாலும் பரவாயில்ல, என்ன செல்ல பேரை வச்சு கூப்பிட்டாலும் பரவாயில்ல. ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகள் உங்களுக்கு ராஜகுமாரர்கள், ராஜகுமாரத்தைகள். உங்களுடைய வார்த்தைகள் அதிகாரமுள்ளதாக இருக்கும். சிலர் பேரை பார்த்தா இந்துவார்ந்து கிறிஸ்தவங்களாக மாறி இருப்பாங்க. உன் பேர் என்ன? பால் சுப்பிரமணியம். பால்னது அப்போஸ்தலனாகிய பவுல், நல்லதான். ஏன் அடுத்த பேரை கொண்டு வந்து இதோட இணைக்கிறா? மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் என்ன சம்பந்தம்? நீ கிறிஸ்துக்குள்ள வந்த பிறகு ஒரு புது சிருஷ்டியா இருக்கும். பழையவைகள் ஒழிந்து போகணும், எல்லாம் புதிதாய் மாறணும். யாத்ராமம் 23:13 சொல்லுகிறது, அந்நிய தேவர்களின் பெயரை சொல்ல அது உன் வாயிலிருந்து பிறக்க கேட்கப்பட வேண்டாம். நான் அதை அருவருக்கிறேன். அந்நிய தேவருடைய பெயர்களை இன்னும் கிறிஸ்தவங்க வச்சிட்டு இருந்தா, ஆண்டோட ஜெபம் பண்ணி எனக்கு ஒரு புதிய கர்த்தருடைய குடும்பத்தில் உள்ள பெயரை தாரும். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அந்நிய தேவனுடைய பெயரை சொல்ல சொல்ல உனக்கு வாதை பெருகும். உனக்கு வாதை பெருகும். சிலர் பேரை வச்சிருப்பாங்க. ஜான் முருகன். ஒரு பேர் போதாதான், நல்ல பேரை வச்சிருக்கா, அதே காப்பாத்து. நீ அந்த கெட்ட பேரை வச்சிருக்க, அந்த பேரில் உள்ள தீய தேவதைகள்லாம் உனக்குள்ள வந்து குடியிருக்கும். அந்த தேவதை கொடுக்கிற சாபங்கள் உனக்குள்ள வரணும். அந்நிய தேவனுடைய பேரை நீ உச்சரித்தா வாதை பெருகும். ஆண்டவர் சொல்லுகிறார்.
கர்த்தருடைய குடும்பத்தில் உள்ள நல்ல பேரை வைங்க. ஆண்டவர் ஒரு நாளும் ஒரு அந்நிய தேவனுடைய பேரை ஜீவ புத்தகத்தில் எழுதவே மாட்டார். அதை உச்சரிக்காத நம்மகிட்ட சொல்றவர். நீ உச்சரிச்சா சாபம் பெருகுன்னு சொல்றவர். அதை வச்சு சாத்தான் வீட்டுக்குள்ள நுழைவதற்கு நீனே ஒரு வாசலை திறந்து கொடுக்கிறாய் என்று எச்சரிக்கிறவர். அந்த பேரை கொண்டு ஜீவ புத்தகத்தில் எழுதுவாரா? ராஜாதி ராஜாவா பார்க்கும்போது விழுந்து போன பிசாசுகள் பேர்களை தேவ பிள்ளைகள் வாய்க்கவே கூடாது. சுபாவம் மாறணும், குணம் மாறணும், உடைய பேர் மாறணும். ஆண்டவர் உனக்கு ஒரு புதிய பெயரை தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆபிரகாமுக்கு ஆபிரகாம் என்ற பெயரை வைத்தவர், சாராய்க்கு சாராள் என்ற பெயரை வைத்தவர். உங்களுக்கு ஒரு அருமையான பரலோக குடும்பத்தில் உள்ள பெயரை தரமாட்டாரா? கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக வைராக்கியமாய் இருக்கும்போது ஆண்டவர் உங்களுக்காக அதிக வைராக்கியம் உள்ளவராயிருப்பார். ராஜா என்று உங்களை நீங்கள் சொல்லும்போது தான் ஒரு ஆளுகை பெற்றுக் கொள்ளுவீர்கள். ராஜாத்தி என்று சொல்லும்போது தான் ஒரு அதிகாரத்தை பெற்றுக் கொள்வீர்கள். ஆண்டவராய் இயேசு இந்த பூமியில் இருந்தபோது ஒரு ராஜாவாகத்தான் இருந்தார். அவர் ஒரு நாளும் வீண் வார்த்தை பேசினதில்லை. ராஜாவின் வார்த்தை எங்கே உண்டோ அங்கே அதிகாரம் உண்டு. பரிசேர் சசேரை போல அவர் பிரசங்கித்ததில்லை. ஜனங்கள் பார்த்தபோது அவர்களை போல பிரசங்கிக்காமல் அதிகாரம் உள்ளவராய் அவர் பிரசங்கித்தார். எல்லாரும் சாட்சி சொன்னார்கள். யோவான் 7ஆம் அதிகாரத்தில் 46ஆம் வசனம் சொல்லுகிறது, அவரை கைது செய்ய சென்ற சேவர்கள் கூட திரும்பி வந்து பரிசேர் சசேரை பார்த்து சொன்னார்கள், அவர் பேசினது போல ஒருவனும் ஒரு காலமும் பேசினதில்லை. ராஜாவின் வார்த்தையில அதிகாரம் உண்டு, ஆளுகை உண்டு, வல்லமை உண்டு. தேவனுடைய பிள்ளைகள் அதை உணரும் போது வீணான வார்த்தைகள், கேலியான வார்த்தைகள், பரியாசமான வார்த்தைகளை தவிர்த்து விடுங்க. அதிகாரமுள்ள சிருஷ்டிக்கிற வார்த்தைகளை பேசும்படி கர்த்தருக்குள்ளே தீர்மானம் பண்ணுங்க. 4 சுவிசேஷங்களை வாசிக்கிறீர்களே, எங்கேயாவது இயேசு ஒரு வார்த்தை பேசிட்டு சாரின்னு சொன்னது உண்டா? இல்லை. தவறாய் ஒரு வார்த்தை கூட அவர் பேசினதே இல்லை. தான் பேசினதை திரும்ப வாங்கி கொண்டதும் இல்லை. பார்லிமெண்ட்ல எல்லாம் பேசுவாங்க, எல்லாம் டைரியில் நோட் பண்ணிட்டே இருப்பாங்க. பிறகு சாரி, நான் பேசினது தப்பு, அந்த வார்த்தையை வாபஸ் வாங்கி கொள்ளுகிறேன். ஆண்டவர் சாரின்னு சொன்னதில்லை, வாபஸ் வாங்கினதும் இல்லை. அளந்து நிதானித்து வல்லமையுள்ளதாய் பேசினார். எங்கே ராஜாவின் வார்த்தை இருக்கிறதோ அங்கே வல்லமை உண்டு. லாசரு மரித்து போன போது கல்லறை அண்டை வந்து நின்றார். 2 வார்த்தை, அதிகாரமுள்ள வார்த்தைகள். உரத்த சத்தமாய் சொன்னாராம், லாசருவே வெளியே வா. 4 நாள் மரித்து 4 நாள், சொந்த சகோதரி சொன்னால் 4 நாள் ஆயிட்டே. நாருமே காதெல்லாம் அழுகி குழுகுழுத்து போயிருந்தாலும் அந்த ராஜாவின் வார்த்தை அந்த காது கேட்டது. கைகளெல்லாம் அழுகி குழுகுழுத்து போனாலும் அவன் வெளியே உயிரோடு எழுந்து வந்தார். ராஜாவின் வார்த்தையில அதிகாரம் உண்டு. கடல் கொந்தளித்தது, புயல் வீசினது. கலிலேயா அதனுடைய நீளம் 13 மைல், அகலம் 9 மைல், ஆயிரக்கணக்கான அலைகள். ஒரு வார்த்தை, இறையாதே அமைதலாயிரு, கப்சிப் என்று அடைந்து. ஏன்? ராஜாவின் வார்த்தையில் அதிகாரம் உண்டு. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நெருக்கும். அவர் செய்த எல்லா அற்புதத்தை பார்க்கும்போது ஒவ்வொரு வார்த்தை வார்த்தை பேச 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 நடந்து கொண்டே இருந்தது. பூமியில பெரிய ராஜாவாக அவர் வரவில்லை. பூமியில ரோம அரசாங்கத்தின்
சர்வாதிகாரியாய் வரவில்லை, உலக பிரகாரமான ஒரு ராஜாவை போல வரவில்லை. இயேசு இந்த பூமியில் வந்தது ஒரு மாறுவேடத்தில் வந்தார். அவருடைய ஆடுகள் அந்த ராஜரீக சத்தத்தை கேட்கிறது. அவருடைய ஆடுகள் அந்த சத்தத்தின் அதிகாரத்தை, வல்லமையை புரிந்து கொள்ளுகிறது. அந்த சத்தத்தின்படி அவருக்கு கீழ்ப்படுகிறது. ஒரு ராஜா தன்னுடைய ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் பார்ப்பதற்காக மாறுவேடம் அணிந்து, ஒரு கிழிந்த துணியை உடுத்தி கொண்டு, ஒரு கிராமத்தான் போல, ஒரு விவசாயியை போல ஜனங்களின் பிரச்சனைகளை கண்டு தீர்க்க வந்தாராம். ஒருவருக்கும் தெரியவில்லை அவர் ராஜா என்பது. அவ்வளோ ஏழ்மை, அவ்வளோ கிழிந்த துணி, அவ்வளவு குடியானவன் போல வந்திருக்கிறார். எல்லாவற்றையும் சுற்றி பார்த்தவர் இரவு நேரத்தில் தங்குவதற்காக ஒரு சத்திரத்துக்கு போனார். இந்த சத்திரக்காரன் அவரை ஏற இறங்க பார்த்தான். இந்த ஆண்டி எங்க சத்திரத்தில் தங்குறதுக்கு காசு கொடுக்க போறான்? பார்த்தா பஞ்சத்தாண்டு பரம்பரை ஆண்டி மாதிரி இருக்கிறானே. சத்திரக்காரன் சொன்னா, ஏய் வெளியே போ, வெளியே போ, வெளியே போ, வெளியே போ. அரசாங்க அதிகாரிகள்லாம் தங்குற இது பெரிய ஹோட்டல். நீ தெருவில் தங்கு அல்லது திண்ணையில் தூங்கு, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, போடா. அவன் கெஞ்சி கேட்டான். ராஜா கெஞ்சி கேட்டா, இரவில் நான் எங்கே தங்குவேன்? இது சத்திரம்தானே, எனக்கு ஒரு இடம் வேணும். ரெண்டு பேரும் பேசிக்கொண்டு இருக்கும்போது திடீரென்று அங்கே தங்கி இருந்த ஒரு அதிகாரி ஓடி வந்தான். அந்த குடியானவனுக்கு முன்பாக முழங்கால் படிக்கிட்டு இருக்கிறான். ராஜா, நீங்கள் எவ்வளவுதான் மாறுவேடம் புனைந்து இருந்தாலும் உங்கள் சத்தத்தில் உள்ள ஒரு ராஜரீக தொனி நீ ராஜா என்பதை காட்டி கொடுத்து விட்டது. ஒரு அதிகாரியாக இருக்கிறான். ராஜாவின் சத்தத்தை பார்த்த உடனே சாதாரண மனிதன் இவ்வளவு கம்பீரமாக பேச முடியாது. சத்தம் ராஜாதி ராஜாவின் சத்தம். கர்த்தருடைய சத்தத்துக்கு என்றே வேதத்தில் ஒரு அதிகாரம் சங்கீதம் 29 சொல்லுகிறது. கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவமானது, கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கக்கூடியது. அவருடைய சத்தத்தை குறித்து தேவ பிள்ளைகள் அவருடைய சத்தத்தை அறிந்திருக்கிறார்கள். நீங்கள் பேசும்போது உங்க வீட்டில் உள்ளவங்க, பக்கத்து வீட்டில் உள்ளவங்க, இந்த குரலும் இந்த சத்தமும் இந்த வார்த்தையும் வித்தியாசமானது. இந்த சத்தத்தை பார்த்தா இவங்க ஏலிம் சபையில் அட்டன் பண்ற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லணும். நீங்க சிரிக்கிறத பார்த்தா இவ்வளவு நாளும் குப்பத்து பாஷை, குப்பத்து கெட்ட வார்த்தை, அசுத்த வார்த்தையை பேசின குப்பனுக்கு மாத்தமே இல்லை. இன்னும் பழைய வார்த்தை தான், அசுத்த வார்த்தை தான், கெட்ட வார்த்தை தான் பேசிட்டே இருக்கிறார். ஆகவே நீங்கள் பேசும்படி ஆண்டவர் அந்நிய பாஷையை தருகிறார், ராஜாதி ராஜாவின் பாஷையை தருகிறார். ஏசாயா ஒரு புதிய பாஷை பேசணுங்கிறக்கா தான் பலிபீடத்தை அக்கினி கொரடை கொண்டு வந்து அவனுடைய நாவை தொட்டு, இனி நீ பேசும்போது ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்னால் உன் வார்த்தை வித்தியாசமாக இருந்திருக்கலாம். கெட்ட வார்த்தை அப்படியே குற்றார அருவி கொட்டுறது மாதிரி உன் வாயிலிருந்து கொட்டிகிட்டே அசுத்த புழு வார்த்தைகள் கொட்டியிருக்கலாம். ஆனால் இப்போ நீ தேவனுடைய பிள்ளையாயிட்டா. அந்த கல்வாரி பலிபீடத்தின் அந்த இரத்தம் உன் நாவில் இருக்கணும். அந்த அக்கினி குரடு பரிசுத்தாவின் அக்கினி உன் நாவுக்குள்ள இருக்கணும். இனி உன்னுடைய வார்த்தை வல்லமையுள்ளதாக வரணும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்களுடைய வாயிலிருந்து, அசுத்த மக்கள் மத்தியில் வாழ்ந்து அசுத்தமானவர்களை பேசியிருக்கவே கூடாது. புதிய குரல் உனக்கு மாறணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி லூக்கா 4:32 இயேசு அதிகாரமுள்ளவராய் பேசினாரோ அந்த வார்த்தைகளை
ராஜாதி ராஜாவின் பிள்ளைகளுக்கு கர்த்தர் நிச்சயமாய் தர வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுடைய எண்ணத்துல ஒரு ராஜரீக சிந்தை வரட்டும். உங்களுடைய நினைவுகள்ல ஒரு அரசாளுகிற நினைவு வரட்டும். கிறிஸ்துவுக்குள் நான் யார், என் ஆண்டவர் என்னை எப்படி பார்க்கிறார், கர்த்தர் பார்க்கிறது போல நீங்கள் உங்களை பார்க்கும்போது உங்களுடைய எண்ணங்களை அரசாளுவீர்கள், உங்களுடைய வீட்டை ஆளுவீர்கள், உங்களுடைய பிள்ளைகளை ஆளுவீர்கள், தேசத்தையே ஆளும்படி கர்த்தர் உங்களை கிருபை செய்வார். சிலர் கேட்கிறாங்க, இந்துக்கள்லாம் முன்னேற மாதிரி ஏன் கிறிஸ்துவங்க முன்னேற மாட்டேங்க? அவையெல்லாம் டாப் கிளாஸ்ல இருக்கிறான், கிறிஸ்தவர்கள் அந்த அளவு முன்னேறலையே, உயர்லையே, ஆசீர்வதிக்கப்படலையே. அதுக்கு ஆண்டவர் காரணம் இல்லை. நம்ம எண்ணங்கள் மாறல, நம்ம சிந்தனைகள் மாறல. தரித்திரத்திலேயே பிறந்து தரித்திரத்திலே வளர்ந்து தரித்திரத்திலே எல்லாத்தையும் சாத்தான் சொல்றான், நீ ஒரு தரித்திர, நீ உருப்பட மாட்ட. சாத்தான் சொல்றத கேட்கிறாங்களே தவிர கர்த்தர் நீ ராஜா ராஜாவை மாதிரி யோசி சிந்தி, நீ உனக்கு இவ்வளோ வாக்கு தத்துவம் உனக்கு நான் தந்திருக்கிறேன், ஒரு வாக்கு தத்துவத்தை நீ பிடிச்சி கேட்கறதில்ல. கர்த்தருக்குள்ள நீ யாருங்கிற நீ புரிந்து கொள்ளல. உன்னுடைய மனம் மாறல. நீ ரட்சிக்கப்பட்டிருக்க அப்படியே இருக்கிற, உன்னுடைய மனம் மாறல, உன்னுடைய சிந்தனை மாறல. ரோமர் 12:2 சொல்லுகிறது, இப்பிரபஞ்சத்துக்குரிய வேஷம் தரிக்காம மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாக அப்படியே இருக்கிறேன், தாழ்விலே இருக்கிறேன், மனம் மாற மாட்டேங்குது. ஆண்டவர் ராஜா ராஜா ராஜான்னு 1000 தடவை சொன்னாலும் அந்த ராஜரீகத்தை அவங்க ஏற்றுக்கொள்கிறது இல்லை. உபாகமம் 1:11 சொல்லுகிறார், நீ இன்னைக்கு இருக்கிற நிலைமையில் 1000 மடங்கு நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். ஆசீர்வதிக்கப்படல. ஏன்? நீ அதை பயன்படுத்தல, நீ அதை ஏற்றுக்கொள்ளல, நீ அதை விசுவாசிக்கல, நீ அதை அப்பியாசப்படுத்தல, நீ விசுவாச அறிக்கை செய்யல. அதனாலதான் அது உனக்கு பலிக்கல. உபாகமம் 15 சொல்லுகிறார், நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய், நீயோ ஆளப்பட மாட்டாய். உபாகமம் 28:10 சொல்லுகிறார், நீ வாழாக மாட்டா. லோயர் லெவல்ல ஆபீஸ்ல உட்கார்ந்துட்டு வாழா உட்கார்ந்து இருக்க மாட்டா. வாளுங்கிறது வாழ்த்தனம் பண்றது இல்லை. வாளுங்கிறது கீழா, தலை தான் அதிகாரி, தலை தான் த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். அந்த தலை மாதிரி நீ யோசிக்க மாட்டேன்ற, ஏதோ மாச சம்பளம் வாங்கினா போதும், அந்த எண்ணமா இருந்தா ஆண்டவர் வாசிக்க முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வாளாகாமல் தலையாவாய். தலை தான் டிசிஷன் மேக்கிங், தலையில தான் ஞானம் இருக்கிறது, அறிவு இருக்கிறது. நீ முன்னேறி 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 பெரிய அதிகாரியா மாறணும், ராஜாவா மாறுற வரைக்கும் நீ விட்டுறக்கூடாது. நான் அரசாங்க வேலையை விட்ட பிறகு எனக்கு ஒரு பிரிண்டிங் பிரஸ் தேவையா இருந்தது. ஏன்னா ஆண்டவர் எனக்கு எழுதுகிற ஊழியத்தை கொடுத்தார். நுங்கம்பாக்கத்தில் 3 பெரிய பிராமின்ஸ் சேர்ந்து ஒரு பிரிண்டிங் ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்பித்த நாள்லேருந்து என்னமோ ஒரு பேய்க்கிரிய அது ஓடவே இல்லை. நிறைய லட்சம் லட்சமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரெஸ்ஸுக்குன்னு ஒரு புதிய கட்டடத்தை கட்டியிருக்காங்க. ஆனால் ப்ரெஸ் ஓடலை. யாரோ சொன்னாங்க, கோடம்பாக்கத்தில் ஒருத்தர் இருக்கார் 50 ரயில்வே ஸ்டேஷன் ரோடில், அவரை கூப்பிட்டா இந்த சாசஸ் எல்லாம் போயிடும், ஓட ஆரம்பிச்சிடும். ஒரு நாள் பார்க்குறேன், எங்கள் வீட்டில் அந்த 3 பேரும் வந்து நிற்கிறாங்க. ஐயா ஏன்னு தெரில, போனேன், கையை ஒய்த்தி ஆவியில் நிறைஞ்சு ஒரு ஜெபம் பண்ணேன். அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது கருப்பு கருப்பா கருப்பு கருப்பா வெளியே போனதை பார்த்தோம். இன்னும் ஒரு 6 வாரம் வந்து நீங்கள் ப்ரேயர் ஓட ஆரம்பிச்சிடும். 6 வாரம் இல்லை, அன்னைக்கே ஓட ஆரம்பிச்சிட்டு. அவங்க ஒரு
என்னன்னு 7 வாரம் ஜெபம் பண்ணா எல்லாம் சரியாயிரும். நான் சொன்னேன், நீங்கள் பூஜை போட மாட்டீங்களா? நான் ஜெபம் மாட்டேன். ஒவ்வொரு முறை ஜெபம் பண்ண போகும்போதும் இயேசுவை பற்றி சொல்லுவேன், அவருடைய வல்லமையை பற்றி சொல்லுவேன், எப்படி பிசாசுகளை துரத்தினார், எப்படி சூனியங்களை அவர் உடைப்பார், கட்டுகளை எப்படி தகர்ப்பார். மரியாதையாக அவங்க கேட்டாங்க, ஏன் பிரஸ் ஓடணும்? அதுக்கு பிறகு அவங்க சொன்னாங்க, உங்கள் புக்கெல்லாம் கொண்டு வாங்க, தாராளமாக நாங்கள் பிரிண்ட் பண்ணி தாரோம். சரி, அங்கே கொண்டு போனேன், பிரிண்ட் பண்ணுவாங்க. மீதி நேரத்தில் அவங்கள்ட்ட இயேசுவை பற்றி சொல்லிகிட்டே இருப்பேன். நம்ம காரியத்தை விட்டுறப்படாது. ஆத்தோடு செட்டி போனாலும் ஆதாயம் இல்லாமல் போகப்படாது. இயேசுவுக்கு உங்களை ஆதாயம் பண்ணணும். யாராவது செட்டிமா இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஒரு நாள் அங்கே ப்ரூஃப் திருத்திட்டு இருக்கேன், திடீர்னு எனக்குள்ள ஒரு எண்ணம், என்னுடைய மாம்சீகத்தில் ஒரு எண்ணம். 3 பேர் பார்ட்னராக இருக்காங்க, என்னையும் ஒரு பார்ட்னராக சேர்த்துட்டா அப்படின்னு நினச்சேன். அதை நினச்சிட்டு இருக்கும்போதே என் உள்ளத்தில் ஒரு அதட்டுதல். யார் கொடுக்குற அதட்டுதல்னா கர்த்தர் கொடுக்குற ஒரு அதட்டுதல். ஏன்பா ஒரு பார்ட்னராக இருக்கணும்னு நான் நினைக்கிறா, ஓனராக இருக்கணும்னு நினைக்கப்படாதா? இந்த ப்ரெஸ் என்ன உன்னை ஓனராக்க நினச்சிட்டு இருக்கும்போது நீ பார்ட்னரை பற்றி ஏன் யோசிச்சுட்டு இருக்கா? ஒரு ராஜாவை போல யோசி. ஆண்டவரே மன்னிவா, நீர் என்ன ராஜாவா நினைச்சிருக்கிற சோத்திரம். 2-3 நாள் தான் விசுவாச அறிக்கை செய்தேன், அதுக்குள்ளே 3 வாரம் திருப்பி வந்துட்டாங்க எங்கள் வீட்டுக்கு. ப்ரெஸ்ஸை விற்றுட்டு நாங்கள் வேறு பிஸ்னஸ் போகிறோம். வெரி குட், வெரி குட். எவ்வளோ தொகை கேட்குறீங்கன்னு கேட்டேன். அவங்க பெரிய தொகை சொன்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு நல்லதான், நீங்கள் விற்கிறது நல்லது, அது எனக்கு விற்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் சாம் ஜோதட்ட டப்பு லேது, ஒன்றும் கொடுக்க வேண்டாம், நீங்கள் டேக் ஓவர் பண்ணுங்க, நீங்கள் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தா போதும். அதை என் கையில் கொடுத்துட்டு ஒரு பணம் கொடுக்காமலே வெளியே போயிட்டாங்க. பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுத்து சொந்தக்காரனாக அதே இடத்துல உட்கார கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தர் உங்களை குறித்து எவ்வளவு மேன்மையாய் நினைக்கிறார் என்று நீங்கள் நாம் எண்ணுகிறதில்லை. இஸ்ரவேலை எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து மீட்கும் போதே ஆண்டவர் சொல்லிட்டார், நான் உனக்கு ஒரு தேசத்தை தரப்போகிறேன். அடிமையாக கிடந்தா, ஆளோட்டியல்கிட்ட அடி வாங்கிட்டே இருந்தா, செங்கல் சுட்டுக்கிட்டே இருந்தா, வைக்கோல் கூட உனக்கு கிடைக்கல, பரிதாபமான நிலைமையில் இருந்தா, உனக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை தரப்போகிறேன். ஒரு கிரவுண்டு நிலம் இல்லை, அரை கிரவுண்டில் வீடு இல்லை, ஒரு சொந்தமாக மழை தண்ணிக்குள்ளே கஷ்டப்பட்டுட்டு இருந்தா, உனக்கு 1000 ஏக்கர் உள்ள அந்த கானான் தேசம், 31 ராஜாக்கள் அரசாண்டுட்டு இருக்க அந்த தேசத்தில் நீ ராஜாவா போய் உட்கார போற. இஸ்ரவேலருக்கு அதை ஏற்றுக்கொள்ள தெரியல. கட்டாத வீடுகளை தருவேன், நட்டாத திராட்சை தோட்ட தருவேன், ஒலிவத்தோப்பை தருவேன். ஆண்டவர் எவ்வளோ சொல்றார், நீதாப்பா ராஜா, நீதாப்பா ராஜா, நீதாப்பா ராஜா. இவங்கள ட்ரெயின் பண்ணுறதுக்கு கொண்டு வந்தா, எகிப்தில் எங்களுக்கு கல்றியா இல்லை, ஏங்க நான் கொண்டு வந்தாங்க. எகிப்தில் நாங்கள் வெள்ளை பூண்டு சாப்பிட்டோம், வெங்காயம் சாப்பிட்டோம், அதை சாப்பிட்டோம். அட படுபாவிகளா, நீங்கள் பெல அடைஞ்சி காண்டா மிருகத்துக்கு ஒரு பெல போய் அங்கே எல்லாம் யுத்தம் பண்ணணும், நீர் ராஜாக்களாக இருக்கணும், தேவதூதர்கள் உணவை உங்களுக்கு கொடுத்தா. இந்த அடிமைத்தன புத்தி மாறவே இல்லை. அடிமைத்தன புத்தி மாறவே இல்லை. நான் ராஜாவாக இருக்கிறேன், கர்த்தர் அதற்காகவே கூட்டு வந்தார், அந்த எண்ணம் வரல. அதனால தான் நிறைய கிறிஸ்தவங்க கர்த்தர் விடுதலை ஆக்கி இருந்தாலும் அவங்க விடுதலை ஆகலை. அவங்க மனம் இன்னும் அடிமைத்தனத்தில் இருக்கிறது, இன்னும் எகிப்தினுடைய பாவ சந்தோஷங்களில் இருக்கிறத தவிர அரசாள பிறந்தவர்கள் கர்த்தர் இந்த பூமியில் உங்களை அரசாள வைப்பார், பரலோகத்திலும் அரசாள வைப்பார். 1000 வருடங்கள் நீங்கள் கிறிஸ்துவோடு கூட இந்த பூமியில் அரசாளுவார்கள். எவ்வளவோ வாக்குத்தத்தம் சொல்லியும்
வேதம் சொல்லுகிறது ரோமர் 8:15 கர்த்தர் உங்களுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை கொடாமல் அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவியார் ஆவியை கொடுத்திருக்கிறார். 1 தீமோத்தேயு 1:7 சொல்லுகிறார், நீங்கள் திரும்பவும் பயப்படுகிறதற்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ராஜாக்களாய் பார்க்கிறார். ராஜாவின் வார்த்தை எங்கே உண்டோ அங்கே அதிகாரம் உண்டு. அதைத்தான் ஆதியாகமம் 1 அதிகாரத்திலிருந்து ஆண்டவர் போதிக்கிற காரியம் அதுதான். சிருஷ்டிப்பை பார்த்தால் ராஜாவின் வார்த்தையில் அதிகாரம். தேவன் பேசுகிறார், வெளிச்சம் உண்டாக கிடவுது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இருளிலிருந்து வெளிச்சத்தை உண்டாக்கின தேவன் அந்தகாரத்தில் உங்களை ஆச்சரியமான வெளிக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் வெளிச்சம் உண்டாக கிடவுது என்று சொன்னதும் ஆவியானவர் தேவதோடு எல்லாம் மடமடமடமட நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன், சகல ஒளி வீசுகிற அவ்வளவற்றை உண்டாக்கினார்கள். காரணம் என்னவென்றால் கர்த்தருடைய வார்த்தையில் அதிகாரம் உண்டு. 6 நாளும் அவர் பேசியே அவர் உண்டாக்கினார். எபிரேயர் 11 அதிகாரம் 3 சொல்லுகிறது, இவ்விதமாய் கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே உலகங்களை உண்டாக்கினார். ராஜாவின் வார்த்தையிலே சிருஷ்டிப்பின் அதிகாரம் உண்டு. ராஜாவின் வார்த்தையிலே உருவாக்குகிற அதிகாரம் உண்டு. ராஜாவின் வார்த்தை உடைந்ததை மறுபடியும் செப்ப நடக்கூடிய வல்லமை உள்ளது. ஒவ்வொன்றையும் சிருஷ்டிக்கும் போது ராஜாவின் வார்த்தை உண்டாக்கினது. தானே உண்டாக கடவுது என்று சொன்னவர் மனுஷனை சிருஷ்டிக்கும் போது தனக்குள்ளே தானே ஆலோசனை பண்ணி நம்முடைய சாயலிலே நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்கும் போதுதான் கர்த்தர் பிதாவாகிய தேவன் குமாரனோடும் குமாரனும் பரிசுத்தாவியானவரோடும் பரிசுத்தாவியானவர் கலந்து ஆலோசித்து மனிதனை உண்டாக்கினார். அதுக்கு பிறகு என்ன செய்தார்? மனுஷனை பேச வைக்க வேண்டும் என்று நினைத்தார். தான் பேசினது போல மனிதன் பேசும் என்றால் நம்முடைய சாயலை தேவனுக்கு இந்த மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறேன், மனுஷனுக்கு அந்த ரூபத்தை கொடுத்திருக்கிறேன். ஆனபடினாலே ஆண்டவர் என்ன செய்தார்? தாம் படைத்த அவ்வளவு மிருக ஜீவன்கள், பறவைகள் எல்லாத்தையும் அங்கிருந்து ஓட்டி கொண்டு வந்தார். எல்லாம் ஓடுங்க ஓடுங்க, வாங்க 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 வாங்க. சிருஷ்டித்த அவ்வளோ மிருகம், எத்தனை கோடியோ எத்தனை லட்சமோ எவ்வளவு பறவைகள், அவ்வளோத்தையும் ஆதாம்கிட்ட கூட்டு வந்தார். ஆண்டவர் அங்கே ஒரு சோஃபா போட்டு உட்கார்ந்துக்கிட்டார். ஆதாமே, நான் சிருஷ்டித்த எல்லாத்துக்கும் நீர் தான் பேர் வைக்கணும். இப்போ நீ பேசணும். நீ என்ன பேசுவாயோ அதுவே அதோடைய சுபாவங்களா அதோடைய குணாதிசயங்களா மாறும். நீ சிங்கோன்னு பேர் வச்சுட்டேன்னா குறைச்சிக்கணும். அவ்வளோ பேருக்கும் பேர் வைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்குமோ எனக்கு தெரியல. ராஜகுமாரன் இப்போ உட்கார்ந்து இருக்கிறார். ஆண்டவர் பேசலை. ஆதாம் பேச பேச ஆண்டவர் வெரி குட், நல்ல பேர் வச்சுட்டா. என் பிள்ளை புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா? நான் உண்டாக்குன என் சாயல் என் ரூபத்தை கொடுத்த என் பிள்ளை என்ன அழகா பேர் வைக்கிறார். ஷபாஷ், வெரி குட். ஆண்டவர் கைத்தட்டி மகிழ்ந்திருப்பார். நம்ம ராஜரீகமா பேச. ஆடு மாடுக்கு பேர் வைக்க நீங்கள் அழைக்கப்படல. ஒரு நாள் பிறந்த அன்னைக்கு அந்த நாளுக்கு பேர் வைங்க. இந்த நாள் பரிசுத்தமான நாள், இந்த நாள் நான் சாட்சி கொடுக்கிற நாள், இந்த நாள் ஜெபத்தின் நாள். ஒவ்வொரு நாளை உருவாக்கும் போது கர்த்தர் அந்த நாளை உங்களுக்கு முன்பாக கொண்டு வருகிறார். உங்களுடைய ஆஃபீஸருக்கு பேர் வைங்க. பழைய லஞ்சம் கிஞ்சம் நீ வாங்க, நான் தொலைச்சிருவேன். உனக்கு மேலே ஆண்டவர் எனக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார். உங்கள் ஆஃபீஸருக்கு மேலே உங்களுக்கு அதிகாரம். வெளியே சொல்லாமல் மைண்டில் கமெண்ட் பண்ணும். ஏய், லஞ்சம் கிஞ்சம் வாங்குனா குஷ்டுறோம், சாபம் போட்டுறதுக்கு. கர்த்தர் உங்களை அதிகாரியாக பார்க்கிறார். அவர் வார்த்தையால் எல்லாம் சிருஷ்டித்து நம்ம கையில் விட்டார். இப்போ நம்ம தான் அந்த வார்த்தையை பயன்படுத்தணும். உங்கள் வீட்டில் ஒரு பூனை குட்டி போட்டிருக்குன்னு வைங்க. குட்டி 3 மாதம் 4 மாதம் நல்லா வளர்ந்துருச்சு. பூனை எலி பிடிக்கிறது ரொம்ப ஈஸி, அது ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஆனால் பிள்ளைக்கு எலி பிடிக்க கற்றுக் கொடுக்கறது தான் பூனையுடைய பெரிய வேலை.
ஆனால் அது என்ன செய்யும், ஒரு எலியை பிடிச்சி பாதி கடிச்சு அரை உயிராக்கி இந்த குட்டிகிட்ட போடும். பேய் துரத்து, இந்த எலியை மேற்கொள்ளு, இந்த எலிக்கு மேலே ராஜாவாக ஒன்று அபிஷேகம் பண்ணியிருக்கேன். இந்த பூனைக்குட்டி முதல்ல போனால் எலி கண்டு கொஞ்சம் பயமாக இருக்கும். முதல்ல தலையை தட்டி பக்கம் பின்னுக்கு ஓடி வந்துடும். தொடம் பிற பார்த்தா அது ஓட முடியல, பிறகு மேலே போகும், பிற மெதுவாக கடிக்கும், பிற கடிச்சு கிடிச்சு எல்லாம் அதை கொன்று இந்த பூனைக்குட்டிக்கு எவ்வளோ சந்தோஷம். நானே கொன்னுட்டேன். ஏற்கனவே சாச தலையை நசுக்கி கீச்சு கீச்சின்னு ஆண்டவர் போட்டு ஓண்டை கொடுத்து சாச துரத்துன்னு ஓண்டை கொடுத்தா, கர்த்தர் தான் அதை உனக்கா செய்கிறவர். நீ ராஜகுமாரன். ஹல்லேலூயா. பேய பார்த்து கட்டளை, கர்த்தர் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க, சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ள. ஆதாம் ஒவ்வொன்றுக்கு பேரிட்டார். ஒரு 5 பேரை உங்கள் முன்னால் நான் நிறுத்த விரும்புகிறேன். முதல்ல ஆதாம். 2வது எனக்கு ரொம்ப பிடிச்சது யோசுவா. யோசுவாவின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் கீழே இருந்து 6 அடி மனுஷன் வானத்தில் இருக்கிற கோடான கோடி வருஷங்களால் பிளம்புகிற அக்கினி ஜுவாலையை பார்த்து சொல்லுகிறார், சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயிலோன் மேலும் தரித்து நில்லுங்கள். அப்படியே நிற்குது. ஒரு சின்ன மனுஷன் 120 வருஷம் மேக்சிமம் உயிரோடு இருக்கலாம். அவன் கோடி கோடி வருஷமாக போகிற சூரியனை பார்த்து தடுத்து நிறுத்தி சொல்லுகிறான், நான் எமோரியரோடு சண்டை போட வேண்டியிருக்கு. 5 ராஜாக்கள் எங்களுக்கு விரோதமாக வராங்க. சூரியன் அஸ்தமிக்க போகிறது. நாங்கள் புதுசாக யுத்தத்துக்கு வரோம். எங்களுக்கு இடம் தெரியாது. எங்களுக்கு வெளிச்சம் வேணும், எங்களுக்கு வெளிச்சம் வேணும். அவங்கள ஜெயிக்கிற வரையில் சூரியனே நீ அசையாமல் நில்லு. அது அப்படியே அசையாமல் நின்னதான். ஒரு பகல் பூரா அப்படியே அசையாமல் நின்னதான். பாருங்க, ஒரு ராஜாவுடைய வார்த்தையில் அதிகாரம் இருக்கும். 3வது எலியாவுடைய வார்த்தையை பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவரை எங்கே பார்க்குறோம்? 1 ராஜா 17:1 பார்க்குறோம். முதல் முறை எங்கே பார்க்குறோம்? ஆகாப்புங்கிற ராஜாவுக்கு முன்பாக அந்த அரண்மனையில் பார்க்குறோம். அங்கே நின்று என்ன சொன்னார்? திஸ்பியனாகி எலியா ஆகாபை பார்த்து, என்னுடைய வார்த்தையின்படியே என்று இந்த நாட்களில் மழையும் பனியும் பெய்யாதிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். ஒரு வார்த்தை, என் வாயிலிருந்து வார்த்தை, மழையும் பெய்யாது பனியும் பெய்யாது, வானத்தை பூட்டி கர்மேத்தை பூட்டி சாவி இடுப்பில் வச்சுட்டு எலியா போயிட்டே இருந்தான். ஒரு என் வார்த்தையை மீறக்கூடாது, என் வார்த்தையை முறிக்கக்கூடாது, மழை பெய்யாதுன்னா பெய்யாது. ராஜாவின் வார்த்தையில் அதிகாரம். அதைத்தான் யாக்கோபு 5:17 சொல்லுகிறது. எலியா ஒரு சூப்பர்மேன் அல்ல, எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தோம். மழை பெய்யாதபடிக்கு கர்த்தராய் ஜெபம் பண்ணினான். இந்த வார்த்தையிலே அதிகாரம் உண்டு. 4வதாக, முதல்ல ஆதாம், 2வது யோசுவா, 3வது எலியா, 4வது தாவீது ஒரு ஆடு மேய்க்கிறவர். ஆனால் அவர் மேலே ஒரு ராஜரீக அபிஷேகம் ஊற்றப்பட்ட போது ராஜாவை போல சிந்திக்க ஆரம்பித்தார். பெரிய கோலியாத்து எழும்பி வாரான். அங்குள்ள சவுல் ராஜாவுக்கு தொட நடுங்குது, படைத்தலைவனாகி அப்னேருக்கு நடுங்குது. எங்கிருந்து இந்த பெரிய உருவம் வந்திருக்கு? எந்த ரேஷன் அரிசியை திங்கிறானோ, எந்த டெய்லர் கிறிஸ்மஸ் துணி அடித்து போடுவானோ, எல்லாமே தோற்றத்தை பார்த்து பயந்துட்டு இருக்காங்க. தாவீது ராஜா ஆடு மேய்க்கிற ஒரு சிறுவன் தான், யுத்தத்துக்கு அவருக்கு சம்பந்தமே இல்லை. ஆனால் ஒரு ராஜரீக எண்ணம் வந்ததுனால அவர் சொல்லுகிறார், கோலியாத்தே, இன்னைக்கு ஒரு முடிவு. இன்றைக்கு நான் உன் தலையை வெட்டி உன் தலையை ஆகாயத்து பறவைகளுக்கு உன் பெலிஸ்தேர் எல்லாரும் கொடுக்க போறேன்னா இல்லையா? யுத்தம் கர்த்தருடையது. ராஜரீக வார்த்தை பேசும். கோலியாத்து கீழே விழுந்தார், அப்படியே மறுத்தார்.
அதிகாரமுள்ள வார்த்தை. ஐந்தாவதாக புதிய ஏற்பாட்டிலே பேதுருடைய வார்த்தை. சர்ச்சுக்கு போகிறார், ஜெப நேரத்தில் கர்த்தரை தொழுது கொள்வதற்காக 9ஆம் மணி நேரத்தில் போகிறார். ஒரு பிறவை சப்பானி உட்கார்ந்திருக்கிறார். பேதுருவை பார்த்து ஆவலோடு எட்டி பார்க்கிறார், பொண்ணு வெள்ளி ஏதாவது கிடைக்குமா? பேதுரு சொன்னார், எப்பா எனக்குள்ள ஒருத்தர் தங்கியிருக்கிறார், வெள்ளியும் பொண்ணும் என்கிட்ட கிடையாது, ஆனால் என்னோடு என் மாம்சத்தோடு ஒன்றரை கலந்த இயேசுவின் நாமம் எனக்குள்ள இருக்கிறது. அந்த ராஜாதி ராஜாவின் நாமம் இருக்கிறது. நசரனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. அப்போஸ்தலர் 3:6 சொல்லுகிறது, அவன் எழுந்த 40 வருஷம் பிறவி சப்பானி, பலரால் சுமந்து கொள்ளப்பட்டு வந்தவர். இந்த வார்த்தை அவனை குணமாக்கிட்டு